ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதம் 72 அதிகாரம், சாலொமோனை பற்றிய சங்கீதம். அந்த 72 அதிகாரத்தின் 20 ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலொமோன் அரியணையிலே அமர்த்தப்படும் பொழுது தாவீது பாடின சங்கீதமாக இந்த சங்கீதத்தை வேத ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அந்த பின்னணியிலே எழுதப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி, ராஜாவுக்கு உம்முடைய நியாய தீர்ப்புகளையும் ராஜாவின் குமாரனுக்கு உம்முடைய நீதியையும் கொடுத்தருளும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பார். பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும், மேடுகள் நீதியின் விளைவோடு இருக்கும். ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை அவர் நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்குவார் என்று சொல்லி இங்கே சாலொமோனை பற்றி தாவீது பாடினதாக இந்த சங்கீத பகுதியிலே பார்க்கிறோம். அரியணையிலே ஏறுகிற, ஜனங்களை அரசாட்சி செய்ய போகிற ஒரு ராஜா நியாயமான தீர்ப்பு செய்கிறவராக, நீதியான ஆட்சியை செலுத்தக்கூடியவராக, ஜனங்களை நீதியோடும் ஏழைகளை நியாயத்தோடும் கூட விசாரிக்கக்கூடியவராக, ஜனத்தில் சிறுமைப்பட்டவர்களை நியாயம் விசாரித்து ஏழைகளின் பிள்ளைகளை ரட்சித்து விடுதலை செய்து இடுக்கண் செய்கிறவர்களை நொறுக்கும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை என் தேசத்தில் சாலொமோன் செய்வான் என்று சொன்னால் தேசத்தில் மிகுந்த ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி இங்கே தாவீது சாலொமோனை வாழ்த்தினதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரே, நியாயமான தீர்ப்பு செய்யவும் நீதியாக ஆட்சி புரியவும் சிறுமைப்பட்டவர்களையும் ஏழைகளையும் நியாயம் விசாரித்து ரட்சிக்கவும் இடுக்கண் செய்கிறவர்களை தேசத்தில் இராதபடி அழிக்கவும் என் மகனால் கூடுமானால் அவனால் ஒரு சமாதானமான ஒரு ஆட்சியை தர முடியும் என்கிற ஒரு நோக்கத்திலே தாவீது பாடின சங்கீதங்கள். அதற்கு பின்பாக ராஜா ஸ்தானத்திலே வீற்றிருக்கக்கூடியவர்களுக்காக பாடுகிற சங்கீதமாக பாடப்பட்டது என்கிறார்கள். இந்த சங்கீதத்தினுடைய 8 ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் வரைக்கும் அவர் அரசாளுவார். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும் அவர் விடுவிப்பார். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரியனுள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆளுகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது எதை வெளிப்படுத்த நினைக்கிறார்? என் மகன் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்தான் என்று சொன்னால் ஒரு சமாதானம் உள்ள ஒரு ஆளுகையை என் ஜனங்களுக்கு தர முடியும். ஆனால் அவைகளுக்கு மேலாக என் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி இந்த பூமியில் அமையும் என்று சொன்னால் அவர் நிரந்தரமான சமாதானத்தை கொடுக்கக்கூடியவராக அவர் ஆட்சி செய்வார் என்கிற 2 காரியங்களையும், மகன் ஆட்சி இப்படி இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சையும், இவைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக என் ஆண்டவராகிய இயேசு அரசாளுகிறதிலே நான் விருப்பமுடையவராய் இருக்கிறேன் என்பதையும் அவர் இந்த சங்கீத பகுதியிலே தொடர்ச்சியாக நாம் பேசுகிறதை பார்க்கிறோம். அங்கே அநேக ராஜாக்கள், தர்ஷீஷின் கப்பல்கள், வனாந்தரங்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிற இடத்திலே ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலும் உள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். இது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக, என்னுடைய மகனை பார்க்கிலும் என் இயேசு அரசாண்டால் ஜனங்களுக்கு இன்னும் அதிகமான சமாதானம், நிலையான ஒரு சமாதானத்தை அவர் தர முடியும் என்பதை இந்த சங்கீத பகுதி வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு அழகான தீர்க்க தரிசனம் ஒன்று உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11 அதிகாரம் 1 5 வரையிலும், ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தொழிற் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுமாசத்தினால் துன்மார்க்கரை அவர் சங்கரிப்பார் என்று சொல்லி எப்படி தன்னுடைய மகனை வாழ்த்தினாரோ அதே காரியங்களை ஏசாயா தீர்க்கதரிசி
கிறிஸ்து வெளிப்படும் பொழுது இப்படிப்பட்ட ஆட்சியை, கிறிஸ்து ராஜாவாக பொறுப்பேற்கும் பொழுது இப்படிப்பட்ட நிலையான ஒரு ஆட்சியை கொடுக்க முடியும் என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் கிறிஸ்துவின் மேல் தங்கி இருக்கிறபடியினாலே, அவர் சிறுமைப்பட்டவர்கள் ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறவர் மாத்திரமல்ல, அங்கே பூமியை தனது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தினால் துன்மார்க்கரை அழிக்கும் பொழுது ஒரு சமாதானமுள்ள ஒரு ஆட்சியை அவர் கொடுக்க முடியும் என்கிறதை இணைத்தே இங்கே சங்கீதக்காரன் பாடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் இயேசு இந்த பூமியில் வாழும் பொழுது அழகாக ஒரு ஜெபத்தை சொல்லி கொடுத்தார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று அவர் கற்றுக் கொடுத்ததை பார்க்கிறோம். பரலோகத்தில் நீதி எப்படி இருக்கிறதோ, நியாயம் எப்படி இருக்கிறதோ, சிறுமையானவன் மேல் எப்படி அக்கறை செலுத்தப்படுகிறது, ஏழையாய் இந்த பூமியில் வாழுகிற ஜனங்களின் மேல் கர்த்தர் எப்படியாய் அக்கறை செய்கிறவராக அவர் காணப்படுகிறார், கொடுமையானவர்களை எப்படி அவர் தடுத்து நிறுத்துகிறார், அழிக்கிறார் என்கிற காரியங்கள் வானத்தில் எப்படி திட்டமிடப்படுகிறதோ அதே போல பூமியிலும் திட்டமிடப்பட வேண்டும் என்கிறதாகத்தான் இயேசுவே இப்படிப்பட்ட ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஆவியானவரினுடைய நிறைவினால் நிரப்பப்பட்ட நமக்கு இந்த சங்கீதம் என்ன போதிக்கிறது என்று சொன்னால், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரை நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படி, சமாதானமான ஒரு வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்கும் அதிகாரமுள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று இங்கே பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்பொழுது சொல்லுகிறார். ஆவியானவரை பெற்றிருக்கிற நாம் கிறிஸ்துவை போல இந்த பூமியில் அவர் வருகைக்கு முன்பாக, அவர் அரசாளுகிறதற்கு முன்பாக, அவருடைய அரசாட்சியினுடைய பிரதிநிதிகளாக இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தை கொடுத்து அவர் மேல் இருந்த அதே ஆவியானவரை நம்மேல் வைத்து இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருப்பதன் நோக்கம் என்ன? நாமும் நியாயமான தீர்ப்பு செய்யும்படியாக, நீதியான வாழ்க்கை வாழும்படியாக, அவன் அநேகருக்காக, ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக ஜெபம் பண்ணும்படியாக, அவர்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையத்தக்கதாக நாம் வாழ்கிறது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்திலே, நாம் வைக்கப்பட்ட சமுதாயத்திலே, நம்மோடு கூட பழகுகிற மக்கள் மத்தியிலே இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவோம் என்று சொன்னால், கிறிஸ்துவனுடைய அரசாட்சியினுடைய அந்த ஒரு பானை சோற்றிற்கு ஒரு சோறு பதம் என்பதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் எடுத்து காட்ட முடியும் என்பதைத்தான் இந்த சங்கீதம் நமக்கு போதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவர் வரும்பொழுது அவர் நியாயமாக தீர்ப்பு செய்வார், அவர் நீதியாக அரசாளுவார், அவர் சிறுமைப்பட்டவனை பார்த்து கொள்வார், அவர் ஏழைகளை பார்த்து கொள்வார், அவர் கொடுமையானவனை அவர் பார்த்து கொள்வார் என்கிறதை பார்க்கிலும் சிறுமைப்பட்டவர்கள், எளியவர்களினுடைய கைகளை திடப்படுத்துகிறவர்கள் மாத்திரமாயில்லை, நியாயமான தீர்ப்பு செய்யும்படியாகவும் நம்முடைய வாழ்க்கையில் அநீதியை தள்ளிவிட்டு நீதியான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது நாம் இருக்கிற இடங்களிலே தேவனுடைய சமாதானத்தை ஒரு நதியைப் போல கடத்துகிறவர்களாக இந்த பூமியிலே ஒரு வாழும் சாட்சிகளாக நாம் வாழ முடியும் என்பதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் அங்கே சாலமோன் மேல் கொண்ட வாஞ்சையை வேதம் நம்மேல் கொண்டதாக இருக்கிறது. சாலமோன் எப்படி ஆண்டவரை போல ஒரு ஆட்சி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு தாவீது, ஒரு தகப்பன் விரும்பினானோ அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் அதே ஆவியானவரை நம்மேல் வைத்து அவர் ஆட்சி செய்ய போகிற அந்த ஆட்சியை போல இந்த பூமியில் நம்முடைய செய்கைகள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய வாழ்க்கைகள், நம்முடைய ஜெபங்கள் அப்படியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே, அவரே தேவனால் நமக்கு ஞானமானபடியினாலே, அவரே தேவனால் நமக்கு நீதியானபடியினாலே, அவரே தேவனால் நமக்கு பலனானபடியினாலே, மீட்பானபடியினாலே, பரிசுத்தமானபடியினாலே அவரை அண்டிக் கொண்டு இப்படிப்பட்ட வாழ்க்கையை, இப்படிப்பட்ட காரியங்களை வைக்கப்பட்ட இடத்திலே நாம் செயலாற்றும் பொழுது
அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில் காட்ட முடியும். அவர் மற்றவர்கள் சொல்வார்கள் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் இப்பொழுதே வந்திருக்கிறது என்று சொல்லி நாம் இருக்கிற இடங்களில் சமாதானம் பெருக்கெடுத்து ஓடுகிறதை நம்முடைய கண்களால் காணும் பொழுது அநேகர் கிறிஸ்துவனுடைய ஆட்சி வந்தால் எப்படி இருக்கும் என்று அவர்களும் வாஞ்சித்து ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பித்து விடுவார்கள். நற்சாட்சி உள்ளவர்களாக நம்முடைய வெளிச்சம் நற்கிரியைகளை கண்டு நம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நாம் மகிமைப்படுத்தும்படியாக நம்முடைய வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமம் உயரணுமே, அரசு வரணுமே, விருப்பம் நடக்கணுமே. அப்பா பிதாவே, அப்பா அப்பா பிதாவே, அப்பா